எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருக்குள்ளே அதாவது மரிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று 7 பாக்கியவான்களை குறித்து அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக சொன்னீர்கள். இதை எங்கு பார்க்கலாம் என்றால் வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 3வது வசனத்திலும் மற்றும் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலும் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலும் 19வது அதிகாரம் 9வது வசனத்திலும் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலும்